Vincent Royal, our beloved PC, available. நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. நமது அரியநகர் பங்கு ஆலயத்தின் 325ஆம் ஆண்டு ஜூபிலி விழாவின் உச்சகட்ட நிகழ்வான இவ்விழாவில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அன்பு களஞ்சியமே, எந்த இதயத்தில் உறைபவனே, இன்பத் தேன்மொழியே, எங்கள் நெஞ்சத்தின் நாயகனே, தாழ்ந்தவர் நிலை உயர மன்னகம் வந்தவனே, உம்மை வாழ்த்தி வரம் வேண்டி பாடுகின்றோம் இறை வாழ்த்து. மகத்துவம் நான் கண்டேன் என் இறையவனே, உன் மகத்துவம் நான் கண்டேன். நீர் மனிதனில் காட்டிய அளவில்லா அன்பினில் மகத்துவம் நான் கண்டேன். மகத்துவம் நான் கண்டேன். மகத்துவம் நான் கண்டேன். இறையவனே, உன் மகத்துவம் நான் கண்டேன். நீர் மனிதனில் காட்டிய அளவில்லா அன்பினில் மகத்துவம் நான் கண்டேன். மகத்துவம் நான் கண்டேன். படைப்பினிலே மகத்துவம் நான் கண்டேன். படைப்பினில் விந்தயம் கோள்களிலே மகத்துவம் நான் கண்டேன். கோள்களில் சிறந்தது இப்புவியினில் மகத்துவம் நான் கண்டேன். புவியினுள் மகத்துவம் நான் கண்டேன். மனிதனில் நீர் தந்த சாயலில் மகத்துவம் நான் கண்டேன். மனிதனுள் நீர் வாழும் நிலையினில் மகத்துவம் நான் கண்டேன். மகத்துவம் நான் கண்டேன். என் இறையவனே, உன் மகத்துவம் நான் கண்டேன். நீர் மனிதனில் காட்டிய அளவில்லா அன்பினில் மகத்துவம் நான் கண்டேன். மகத்துவம் நான் கண்டேன். செம்புட் பறவையே சிறகை விரி, எழு என்று பாடி பறக்கச் சொன்னான் நம் மண்ணின் மகத்தான கவிஞன் பாரதிதாசன்.
உடல் சோர்ந்தாலும் உள்ளம் சோராது, உள்ளம் சோர்ந்தாலும் உடல் சோராது. உழைப்பு எனும் ஒற்றை வார்த்தைக்கு அர்த்தம் கொடுப்பவர். உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும் வல்லமை படைத்தவர். அவர்தான் நம் பங்கு தந்தை. எளிமையின் பிறப்பிடமான அவரின் நேர்மைதான் தொட்டதையெல்லாம் துலங்கச் செய்கிறது. அவர் வழியாக நம் பங்கு அடைந்திருக்கும் நன்மைகள் ஏராளம். அருள் தந்தை அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அவையோரை வாழ்த்தி வணங்கி என்னுடைய வரவேற்புரையை துவங்குகிறேன். இந்த விழா நம்முடைய 325ஆம் ஆண்டு ஜூபிலி விழாவின் நிறைவு விழாவாக வைத்து முப்பெரும் நாட்களாக கடந்த வெள்ளி சனி ஞாயிறு நாம் இதை சிறப்பித்தோம். இந்த தபால் உரை நிகழ்ச்சியானது தங்க குடத்திற்கு சந்தன பொட்டிட்டார் போல் சிறப்பு பெறுகிறது. ஆகவே இதை மிக மிக தாமதமாகத்தான் முயற்சி எடுத்தோம். செப்டம்பர் மாதம் வரைக்கும் நம்முடைய எண்ணத்தை, கவனத்தை, வேலைகளை எல்லாம் இந்த திருவிழாக்களும் மற்ற நிகழ்ச்சிகளுமாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. அந்த திருவிழா முடிந்த பிறகு செய்தித்தாளிலே ஒரு படத்தை பார்த்தேன். அந்த படத்திலே திருமிகு மெர்வின் அலெக்சாண்டர் அவர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே இந்த புதிய ஒரு சிறப்பு தபால் உரையை வெளியிட்டதை பார்த்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நானும் இந்த ஜூபிலி ஆண்டிலே ஒரு புதிய ஸ்பெஷல் கவர் வெளியிட விரும்புகிறேன். ஏற்கனவே நெல்லித்தோப்பில் 150ஆம் ஆண்டு ஸ்பெஷல் கவர் வெளியிட்டேன். நான் அங்கு பங்கு தந்தையாக இருந்த பொழுது, பிறகு பேராலயத்தை கடந்து இதயாண்டவர் கோவிலுக்கு வந்த பொழுது அது 100ஆண்டு விழா கண்டது. 100ஆண்டு விழாவுக்காக ஒரு ஸ்பெஷல் கவர் வெளியிட்டோம். அது ஒரு படிக்கல்லாக அமைந்து பசிலிக்காவாக உயர்வு பெற்ற பொழுது, அந்த பசிலிக்காவாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நிலைக்கு நம்முடைய இந்திய அரசே கௌரவித்து ஒரு ஸ்டாம்ப் கவர் என்றும் வெளியிட்டோம். எனவே அது ஆக அடுத்து இங்கு வந்து பார்க்கும் பொழுது இது 325 என்பது பாண்டிச்சேரியிலேயே முதல் கோவில். 325 ஆண்டுகள் என்பது ஒரு சாதாரண காலம் அல்ல. சிறப்புற ஒரு வருடம் முழுவதும் விழா கொண்டாடினோம். அந்த விழா நாட்களில் இந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு வேண்டிய அவகாசம் இல்லை. திருவிழா முடிந்த பிறகு இந்த செய்தித்தாளில் வந்த செய்தியை பார்த்து அவர்களுக்கு, மெர்வின் அலெக்சாண்டர் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். உடனடியாக அவர்கள் எனக்கு பதில் அளிப்பினார்கள். நிச்சயமாக செய்யலாம், நீங்கள் ஆவண செய்யுங்கள், ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து எழுதினார்கள். ஸ்டாம்ப் என்பது முடியாது, அதற்கு ஒரு வருடத்திற்கு மேலாக நேரம் வேண்டும். அதுவும் எனக்கு தெரியும், நிச்சயமாக முடியாது. குறைந்தபட்சம் இதை செய்யலாமே என்ற பொழுது அன்று பச்சை கொடி காட்டப்பட்டது. உடனடியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இதை துரிதமாக செய்து இதோ இன்று இந்த புதிய தபால் உரை ஸ்பெஷல் கவர் என்பது வெளியிடப்படுகிறது. ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கு நாம் முதலில் நம்முடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் பாண்டிச்சேரி அசம்பிளியினுடைய சபாநாயகருமாக சபாபதி அவர்களை அழைக்க வேண்டும். பழகுதற்கினியர், காட்சிக்கு எளியர், மிக மிக சுலபமாக அவரை அணுக முடியும். ஆகவே அவரை போய் சந்தித்த பொழுது ஃபாதர் போன்ல சொன்னா போதுமே ஃபாதர் அல்ல, மரியாதைக்குரிய நான் நேராக வந்து உங்களை வரவேற்கிறேன், தாராளமாக வருகிறேன் என்று சொல்லி இணங்கினார். ஆகவே முதலில் அன்னாருக்கு நம்முடைய நன்றி, வணக்கம், வரவேற்பை இந்த சால்வை அணித்து அவர்களுக்கு பெருமை செய்கின்றேன். நம்முடைய ஆலயத்தின் நினைவு சின்னமும் கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக மேமிகு சார்ல்ஸ் லோபோ அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், வரவேற்பை தெரிவிக்கின்றோம். அவர் ஒரு நல்ல பக்தியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர். ஆகவே அந்த திருப்பலியை கப்ஸ் கோவிலில் கண்டுவிட்டு இப்பொழுது நேரடியாக வந்தார்கள். நம்முடைய கோவிலுக்கே வருவதற்கு ஆசைப்பட்டார்கள். தமிழ் என்பதனால் ஆங்கிலத்தில் காண வேண்டும் என்று அங்கு திருப்பலியை ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்பி தேடி வருகின்றார்கள். ஒரு பெரிய அலுவலகர்,
ஆகவே அவரை நம் பங்கின் சார்பாக இந்த 325ஆம் ஆண்டு ஜூபிலி விழாவாக அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்த அதிகாரியாக மெர்வின் அலெக்சாண்டர் அவர்தான் இந்த விழாவுக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்தவர். நாங்கள் சென்று சந்திக்கும் பொழுது உடனடியாக அடுத்த 2 நிமிடங்களில் அவருடைய அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து விட்டோம். உடனடியாக என்னுடைய வேண்டுகோளை விடுத்தேன். ஓகே ஃபாதர், வில் பி டன் என்று சொல்லி அண்டையிலிருந்து ஆரம்பித்து இதை இன்று சிறப்பாக முடித்திருக்கின்றோம். அவர்களுக்கும் நம்முடைய வரவேற்பும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவுக்கு பேராயர் அவர்களை அழைத்தேன். இந்த தேதியில அவருக்கு மாற்று வேலை இருப்பதினால் வர முடியவில்லை என்று வருத்தத்தை தெரிவித்தார். அவருடைய இடத்தை பூர்த்தி செய்ய யாரை அழைக்கலாம் என்று யோசித்த பொழுது அங்கே என்னுடைய அலுவலகத்தில் தந்தை அவர்கள் இருந்தார்கள். தந்தை ஆர் ரட்சகர் அவர்கள். சொன்னேன், ஃபாதர், யூ ஆர் த ஃபிட்டிங் பர்சன். நீங்கள் கண்டிப்பாக இந்த விழாவுக்கு வருகை தர வேண்டும். அது மட்டுமல்ல, அன்றைய சிறப்பு திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு புது நன்மை கொடுக்க வேண்டும் என்று அழைத்த பொழுது ஏற்றுக்கொண்டார். தந்தை ஆர் ரட்சகர்களை பற்றி தெரியாதவர்கள் இல்லை. நிறைய பேருக்கு தெரியும், நம்முடைய கத்தோலிக்க மக்களுக்கு. பிறருக்கு அவரையும் தெரிஞ்சிருக்கும். கடலூரிலே மிக மிக சிறப்பாக உழைத்தவர். அந்த வளாகத்தில் கிழக்கு பக்கத்திலிருந்து மேற்கு பக்கத்திலிருந்து கிழக்கு பக்கம் வரைக்கும் கட்டடத்து மேலேயே போகலாம். இந்த பக்கம் ஹாஸ்டல்ல ஆரம்பிச்சு அப்படியே வந்து இந்த ஹால் அந்த ஹால் இந்த ஹால் இந்த ஹால் அந்த ஹால் அப்படியே போய் புதுசாக கட்டப்பட்ட காலேஜ் அப்படி போகலாம். கட்டடங்கள் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் என்பது பழங்காலம், அதை நிகழ்வு காலத்துக்கு கொண்டு வந்தவர். ஆகவே ஆக்கப்பூர்வமாக பல காரியங்களை செய்திருக்கின்றார். அனைவருக்கும் உதவக்கூடியவர். அனைவருக்கும் யாராக இருந்தாலும் சரி, போய் ஒரு உதவி என்று கேட்டால் உடனடியாக செய்வார். பாருங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வேணும் உடனே ஓகே. அதே போல என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று, ஒரு பங்குல அங்க கடலூர்ல இருந்து காரணகர்த்தாக இருந்து சரியாக தீர்த்து வைத்தார். சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். இப்படி எல்லாருக்கும் செய்வார். ஆகவே ஒரு இந்த அருமையான ஃபாதரை, அவருடைய இப்ப ரிட்டையர்ட் ஆக போற நேரம், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் தீரமானவை, தன்னுடைய தடங்களை பதித்து செல்பவர். இப்பொழுது நெய்வேலி டவுன்ஷிப்பில் மிக சிறந்த பணி. நான் அங்கு உதவி குருவாக இருந்தேன், பங்கு தந்தையாக இருந்தேன். ஆகிய அந்த நிலைகள் எனக்கு தெரியும். அதை இன்னும் அதிகமாக செழுமையாக மாற்றி, இப்பொழுது எப்படி நாம் எல்லாம் இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோன்ஸ் போட்டிருக்கிறோமோ, அதே போல அந்த வளாகம் பூராக சுத்தமாக அமைத்து சிலுவை பாதை தலங்களை அமைத்து ஒரு மிக சிறந்த வழிபாட்டு தலமாகவும் ஒரு நற்கருணை சிற்றாலயமும் அமைத்து சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நன்றி, வரவேற்பு, மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றோம். நம்முடைய ஊரிலேயே இருக்கக்கூடிய தபால் துறையின் தலைவராக திரு கனகராஜ் அவர்களும் நமக்கு வந்து அறிவுரைகள், வழிமுறைகள் இவைகளை கொடுத்து ஊக்கப்படுத்தி இப்பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு கூட இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் என்று ஆலய முகப்பிலே இருக்கிறது. அதற்குரிய பணி ஆணையெல்லாம் கொடுத்து செயல்படுத்துகின்றார்கள். ஆகவே அவர்களையும் நம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று நம் மரியாதையை செலுத்துகின்றோம். நாங்கள் சென்னைக்கு செல்லும் பொழுது இந்த பெரிய அதிகாரிகளை சந்திப்பதற்கு முன்னால் சந்திக்கிறது ஒரு அம்மா, சுந்தரேஸ்வரி அம்மா. அவங்க இது எல்லாவற்றையும் சரி செய்து அந்த ஆன்லைன்லேயே நாங்கள் அனுப்பிய இந்த பல அந்த ப்ரூஃப் எல்லாம் பார்த்து ஆக்கப்பூர்வமாக செய்து எங்களுக்கு உதவினார்கள்.
ஆகவே எனக்கு கொஞ்சம் எனக்கு தெரியும் உங்களுக்கு இல்லையா, ஒரு சின்ன தப்புனாலும் எனக்கு இதாக வரும். சில சமயத்தில் கொஞ்சமாக இரிட்டேஷன் ஆகுமா இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கொண்டார்கள், செய்தார்கள், காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றி, வணக்கம், மரியாதை, அன்பு, வணக்கத்தை தெரிவிக்கின்ற வகையில் அவர்களையும் பாராட்டுகின்றோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்முடைய இந்த பகுதியில் கவுன்சிலராக இருந்து நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் அவ்வப்பொழுது உறுதுணையாக இருந்து எப்பொழுதும் ஒரு ஃபோன் செய்தால் போதும் உடனடியாக வந்து ஆபத் வந்தவனாக தோழனாக இருந்து செயல்படக்கூடியவர் பாஸ் என்று அழைக்கக்கூடிய நம் பாஸ்கரன் அவர்கள். அவர்களுக்கும் நம்முடைய மரியாதையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியும் வரவேற்பையும் தெரிவிக்கின்றோம். நன்றி. இத்துடன் என்னுடைய உரையை முடித்து இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் அனைவரும் ஆவலோடும் உற்சாகத்தோடும் எதிர்பார்த்திருக்கும் ஜூபிலி ஆண்டு விழா நிறைவின் நிகழ்வாக ஜூபிலி ஆண்டு நினைவு தபால் உரை வெளியிடப்படுகிறது. சென்னை மண்டல தலைமை போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் டாக்டர் சார்லஸ் லோபோ அவர்கள் வெளியிட நமது சட்டமன்ற சபாநாயகர் ஐயா அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த புதிய தபால் உரை ஸ்பெஷல் கவர் கோவிலினுடைய முகப்பை தாங்கி இருக்கிறது. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கேன்சலேஷன் ஸ்டாம்ப் அந்த கோவில் கோபுரத்தை தாங்கி இருக்கிறது. அதற்கு அடியில் இந்த தேதியிலே இது வெளியிடப்படுகிறது என்பதுதான் தபால் துறையினுடைய ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகக்னிஷன். ஆகவே இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குகின்ற அனைத்து கடிதங்கள் அனுப்புகின்ற இந்த கவர்களோ அல்லது வேறு எந்த தபாலாக இருந்தால் கூட இந்த முத்திரை இங்கே நம்முடைய அலுவலகத்தில் இயங்குகின்ற அந்த தபால் அலுவலகம், the extension counter will cancel that stamp. அதுதான் cancellation stamp என்று பெயர். ஆகவே இது இப்பொழுது அல்போன்ஸ் லோபோ டாக்டர் அவர்கள் வெளியிட சார்லஸ் லோபோ அவர் சபாபதி அவர்கள் பெறுகின்றார்கள். நன்றி. தந்தை ரட்சகர் அவர்களுக்கும் ஃபாதர் ப்ளீஸ். அதே தான்ப்பா, அதே தான், சேம் சேம். Okay. கடலூர் நகரை கல்வி நகரமாக்கி சுனாமியால் சுருண்டவர்களை தூக்கி நிறுத்தி மறை மாவட்டத்தில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி நிறைவான நிகழ்வுகளை நினைவினில் தேக்கி சரித்திரம் படைத்திட்ட சாதனை நாயகர் நம் அருள் தந்தை
இரட்சகர் அடிகளார் இப்போது நம்மை வாழ்த்து பேச அழைக்கிறோம். Respected guests on the stage and my dear people, I am really very happy to be here present on this beautiful day. I never expected that it would be a grand day of this sort. I just came for Mass and then I thought that it would be a very simple function, the releasing of the postal stamp. But it has come out very beautiful. I am really happy. Just one word about for Thomas. Wherever he goes, he achieves. He is an achiever. He is a trendsetter. There is no doubt about it. Any problem, any difficulty, he smashes in no time. And that's how he has brought out this beautiful setup. When I came here after quite a long period for some work or so, I was really astonished. This was not the same old Ariyangupam church. He has got a beautiful environment, ambience. And when you enter the church also, you have a feeling that you are in the presence of God Himself in person. And you get an additional piety when you sit before the Blessed Sacrament. You are not willing to come out of the chapel. So that is what Thomas is. So a word of praise for him. And I have not heard any father anywhere taking the trouble of releasing postal stamps and postal cards. It's not so simple as that. Postal cards difficult, but postal stamps very difficult, and that too he has achieved. So I am bound to congratulate Father for all his achievements, especially in this period. And I thank also the Chief Postmaster of India and also Chennai General Postmaster and all the postal officials and all the entourage which came along with him. And I also appreciate the people of Ariyangupam for the good cooperation they are extending to Father, because it cannot be one man show. It is like a bullock cart. For a bullock cart you need two bulls to pull the cart and to move from one place to another place. If one bull moves and the other bull stays where it is, it will be coming in round and round and there will be no movement forward. Here we have got the Father and also the Catholic people here, and both of them they work together, and hence we see such a tremendous progress here in this field. So I once again congratulate the people concerned and also Father once again. Thank you for the opportunity. காட்சிக்கு எளியவராய், ஆட்சிக்கு நடுநாயகமாய், வாடியவர்கள் வாட்டம் போக்கி, சோர்ந்தவர்கள் தோள் கொடுத்து, எல்லோர்க்கும் எல்லாமாய் இருப்பவர் நம் மாண்புமிகு சபாநாயகர் ஐயா அவர்கள். பாராட்டி பேச பாங்கோடு அழைக்கின்றோம். பெருமைக்குரிய இன்றைய விழாவானது இந்த திருத்தலம் உருவாகி 325 ஆண்டு ஆகின்றது. இன்று நிறைவாக பெருமை சேர்க்கின்ற வகையிலே தபால் துறை மூலியமாக கவர் வெளியீடு விழா நமது பெருமைக்குரிய நமது அரியாங்கப்பம் பகுதியுடைய பங்கு தந்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பெருமைக்குரிய நமது பகுதியினுடைய பங்கு தந்தை அவர்களே, பெருமைக்குரிய நமது நெய்வேலியிலே பணி செய்கின்ற அவரை பெரிய தந்தை என்று சொல்லலாம். ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள்,
இந்த பகுதியிலே நல்ல ஒரு பல பள்ளிகளை சொன்னாங்க. கடலூரில் அந்த இருக்கின்ற இந்த பள்ளியை எப்படியெல்லாம் உயர்த்தினாங்க என்று. இன்றைக்கு அவங்களுக்கு எப்படி 80க்கு ஃபாதர், உங்களுக்கு வயசு 78, 80 நினைச்சேன் நான். இன்றைக்கு அவங்க மக்களுக்கு ஆண்டவனுக்கு பணி செய்கின்ற வேலையை செய்திருக்கிறார்கள். அவர்களை வணங்குகின்றேன். ஏன்னா பொதுவாகவே நாங்கள் எல்லாம் ஃபாதர், பெரிய ஃபாதர் அவருடைய பழகும் பொழுது நாங்கள் எதையோ அவங்ககிட்ட லெட்டர் எழுதி கூட சொல்லி அனுப்ப மாட்டோம். நான் இங்கேருந்து வரேன்னு சொல்லுங்கள். கடலூரில் அவங்க பணி செய்யும்போது இங்கேருந்து என் பேரை சொல்லி அங்கேருந்து வரேன்னு சொன்னவொடனே அவங்களுக்கு அத்தனை வேலையும் செய்து கொடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு பரிந்துரையாக, நாங்கள்லாம் வளருவதற்கு உறுதுணையாக இருந்த பெருமைக்குரிய ஃபாதர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு கவர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற பெருமைக்குரிய இந்த துறையினுடைய மேலதிகாரி அவர்களே, மற்றும் இந்த ஏற்பாடுகளை செய்த இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்த ஃபாதர், அவங்க பங்கு தந்தை அவங்க சொன்னால் உறுதுணையாக இருந்த அதிகாரி அவர்களே, மற்றும் இந்த பகுதியினுடைய பாண்டிச்சேரியுடைய அதிகாரி அவர்களே, மற்றும் இந்த பகுதியில் அரியாங்குப்பம் பகுதியிலே மக்களுக்கு நல்ல சில தொண்டினை செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களை நேருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாகவே நான் இங்கே வந்த உடனே பெரிய தந்தை அவர்களை கேட்டேன். இது 325னா இதுக்கு முந்த பாண்டிச்சேரியில் ஏதாவது கோயில் உருவாக்கப்பட்டிருக்கிறா என்று கேட்டேன். இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரியில் ஏதாவது இருக்குமான்னு அவங்கள யோசனை பண்ணின்னு இருந்தாங்க. அப்புறம் பாண்டிச்சேரி என்பதே புதுசாக உருவாக்கப்பட்ட நகரம் தானே இது. ஆனால் பிரெஞ்சு அரசாங்கம் புதுமையாக உருவாக்கப்பட்டது தான் புதுச்சேரி. இருந்தாலும் அதுக்கு முன்னே இருந்த பழைய நகரில் தான் இருந்தால் இருக்கணும் இந்த மாதிரி கோயில் பழசா. இதை வெள்ளியனூரில் இருக்குமான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்க. அது யாருன்னு நமது பங்கு தந்தை அவசரம் அப்பா பார்க்கும்போது இன்றைக்கு பாண்டிச்சேரியிலே முதன்மையாக உருவாக்கப்பட்ட திருத்தலம் நமது அரியாங்குப்பம் என்பதை நாம் தெரிஞ்சுக்கொள்கிறோம். இருந்தாலும் பழைய காலத்தில் வரலாறில் பாண்டிச்சேரியே தலைநகரம் அரியாங்குப்பமாக தான் இருந்திருக்கிறதா பெரியவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. அரியாங்குப்பம் தான் ஏற்றுமதி எல்லா நிலையிலையும் நம்ம வீராம்பட்டம் இந்த அரிக்கன்மேடு பகுதியில் தான் பல நிகழ்வுகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பகுதி இந்த கோயில் உருவாகின கிராமத்தில், இந்த பகுதியில் கிராமத்தில் மக்கள்லாம் பேசுவாங்க. இந்த கோயில் இருக்குதே தவிர இந்த டர்னில் ஒரு ஸ்கூல் இருக்குது, இந்தாண்ட நமது ஸ்கூல் இருக்குது. எவ்வளோ மாணவர்கள் வந்து போவாங்க. ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இன்னைய தேதி வரையிலும் நடந்ததா இல்லைன்னு ஜனங்க பேசிக்கின்னு இருக்கிறாங்க. சிறு அசம்பாவிதம், எங்கேயே எவ்வளோ அசம்பாவிதம், அவங்கள இடிச்சுது இவங்கள இடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்தாண்ட ஒரு ஹைஸ்கூல் இருக்குது, ரோடை ஒட்டின மாதிரி. ஆனால் இந்த பகுதி நமது மொத்தம் எப்படியும் வந்து இங்கேயும் ஒரு 2000 சொச்சம் பேர் படிக்கிறாங்க, அங்கே ஒரு 500-600 பேர் படிக்கிறாங்க. இவ்வளோ மாணவர்கள் வந்து செல்லுகின்ற இந்த பகுதிக்கு ஒரு சின்ன இதுவரையில் அதுக்கு உண்டான சக்தி நமது இந்த திருத்தலத்தில் இருக்குதுன்றதான் ஜனங்க பேசினுக்கிறாங்க. அந்த வகையிலே இன்றைக்கு நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியானது பெருமை சேர்க்கின்ற இந்த திருத்தலத்துக்கும் இந்த அரியாங்குப்பம் நகருக்கும் பெருமை சேர்க்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது என்பதை கூறி இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டு உங்களை, ஏன்னா பொதுவாகவே எங்கள் ஃபாதர், பெரிய ஃபாதர் அவர்களை பார்ப்பதற்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. எப்படியும் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். வந்தவுடனே அவங்கள பார்த்தவுடனே எனக்கு ஒரு மன நிறைவு. ஏன்னா நல்லாரை காண்பதும் நன்று, நல்லார் சொல் கேட்பதும் நன்று. நம்ம சின்ன ஃபாதர் சொல்கிற பல நல்லதை கேட்பதும் நன்று, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றுன்னு நாங்கள் படித்த தமிழ் புத்தகத்திலலாம் இருக்குது. நல்லாரை காண்பதும் நன்று, நல்லோரோடு இருப்பதும் நன்று, நல்லாரை சொல்கிறத கேட்கறதும் நல்ல, அவங்களோட இணங்கி இருப்பதும் நன்றுன்னு பேசு. அந்த வகையிலே இது ஒரு நல்ல
சந்தர்ப்பமாக ஏற்று இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் மற்றவர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கிற ஃபாதர் அவர்களை வணங்கி முடிக்கின்றேன். வணக்கம். We are created to love and to be loved. நாம் அன்பு செய்யவும் அன்பு செய்யப்படவும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லுள்ளம் கொண்டவரும் பண்பாளரும் இறை பக்தியில் சிறந்து விளங்குபவரான போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் மர்வின் அலெக்சாண்டர் அவர்களை தற்பொழுது வாழ்த்துரை வழங்க வாஞ்சையோடு அழைக்கின்றோம். Very respected speaker, Sabhabadi sir, Reverend Fathers Thomas and Ratchakar, Chief Postmaster General Dr. Charles Lobo, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் என்னுடன் பணியாற்றும் என்னுடைய சகோதர சகோதரிகள், இங்கே பாரிஷனர்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். என் முன்னாடி பேசின 3 பேரும் மிக அருமையாக பேசினாங்க. அதனால் நான் ஃப்ரெஞ்சில் பேசினா தான் நீங்கள் கேட்பீங்க இனிமேல். ஏன்னா ஃபாதர் தாமஸ் வந்து நிறைய பேருக்கு இந்த ஃப்ளாட்லில் அவர் யூஸ் பண்ண டைமில் நிறைய பேருக்கு தெரியாது, டிபார்ட்மெண்ட்லேயே தெரியாது எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக கரெக்ட் சொன்னார். அதுக்கப்புறம் ஃபாதர், அப்புறம் ஸ்பீக்கர் சொல்லவே வேண்டாம் எவ்வளோ நல்லா பேசுவார்னு. இப்போது ஒரு மிக சங்கடமான நிலையில் நான் இருக்கிறேன். அதனால் தெரிஞ்ச சில விஷயங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு லெட் மீ ஸ்டாப். இப்போ வந்து ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் யாருமே லெட்டர் எழுதுறதில்ல. இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம லெட்டர் எழுதாதது, கம்யூனிகேட் பண்ணாததான். ஆமாம், ஃபோனில் வந்து இல்லைன்னா எஸ்எம்எஸ்லாம் அனுப்பும்போது மனசில் உள்ள உணர்வுகள், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ்லாம் ஒன்றுமே கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். நிறைய விஷயத்தில் தான் அப்பா முன்னாடியெல்லாம் பையன் அப்பாவுக்கு எழுதுறது, அப்பா பையனுக்கு எழுதுறது, அந்த இதெல்லாம் ஒன்லி கம்யூனிகேஷன் மாத்திரமா வந்து போய் ஒரு டெலிகிராஃப் லாங்குவேஜில் நம்ம எழுதுறது கிடையாது. எவ்வளோ மனசில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் எழுதுறோம் இல்லையா? உங்கள்கிட்ட கூட நிறைய பேர் பழைய லெட்டர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து இப்பெல்லாம் பார்க்கும்போது அது எவ்வளோ அருமையான ஒரு அனுபவம் இல்லையா? அதனால் என்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, ஃபாதர்ஸ்லாம் நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க, அந்த லெட்டர் ரைட்டிங் ஹேபிட்டை திரும்ப கூட கொண்டு வரலாம். நான் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒன்று இதை சொல்லலை, ஏன்னா 5 ரூபாய் ஸ்டாம்பை வச்சு அரசாங்கத்துக்கு பெரிய வருமானம் ஒன்று வரப்போகிறதில்ல. இது ஒரு மிக அருமையான ஒரு அனுபவம். ஏன்னா இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா இமெயிலில் உங்களுக்கு சேவ் பண்ணி வைக்க முடியுமா, இல்லைன்னா எஸ்எம்எஸ் சேவ் பண்ணி வைக்க முடியுமா? இந்த ஒரு அனுபவத்தை அடுத்த தலைமுறை இழந்துடக்கூடாதுன்னு ஒரு இது ஆதாங்கத்தில் சொல்கிறேன். என்கிட்ட கூட நிறைய எங்கள் ஏஜில் உள்ள லெட்டர்லாம் எவ்வளோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறோம். அதெல்லாம் ஐ டோன்ட் நோ, இதுக்கு ஃப்யூச்சர் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நாங்கள் வந்து ஜனவரியில் வந்து சென்னையில் இந்த ஸ்டாம்ப் எக்ஸிபிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி ஒரு லெட்டர் எக்ஸிபிஷன் வைக்க போகிறோம். அதாவது முக்கியமான லெட்டர்கள், அதாவது விஐபிஸ் எழுதின லெட்டர், ஒரு போர் முனையிலேருந்து ஒரு இராணுவ வீரன் அவன் அடுத்த நாள் போரில் இறந்து போகிறான், அதுக்கு முந்தின நாள் அவனுக்கு அம்மாவுக்கு ஒரு ஊரில் ஒரு லெட்டர் எழுதுகிறான். இந்த மாதிரியெல்லாம் லெட்டர்ஸ் ப்ரிசர்வ் கலெக்ட் பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் சென்னையில் வைக்க போகிறோம். அது உங்களுக்கு பத்திரிகை வழியாக அதோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து நீங்கள் விருப்பம் உள்ளவர்கள் வந்து அதை பார்க்கலாம். இந்த இன்னைக்கு செய்த ஒரு சடங்கு, அதை பற்றி ஒன்னொரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் மாத்திரம் சொல்கிறேன். ஃபாதர் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு, அவர் சொல்லாத விஷயம் மாத்திரம் ஏதாவது இருந்துன்னா யோசித்து நான் சொல்கிறேன். அதாவது இந்திய அஞ்சல் தலைன்னு சொல்கிறது ஒரு அரசாங்கத்தின் சாவரின் சிம்பிள் ஆஃப் த கவர்மெண்ட். ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒரு தபால் தலை போடுறதுன்னா இட்ஸ் அ சிம்பிள், அந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ரீசன்ட்லி கூட நீங்கள் நம்ம ஃப்ரெஞ்சு கன்சுலேட் இங்கே இருக்குது. இந்தியா பிரதமர் மோடி வந்து ஃப்ரான்ஸுக்கு போகும்போது இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் இஷ்யூ பண்ணாங்க. அதே ஒரே தீமில் வந்து ஃப்ரான்ஸும் அதே ஸ்டாம்பை போட்டாங்க, இந்தியாவும் போட்டாங்க. நம்ம வந்து இங்கே கன்சுலேட்டில் கூட ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தோம், நல்லா அருமையாக இருந்தது. சீஃப் மினிஸ்டர் கூட வந்திருந்தார். ஸோ ஒவ்வொரு வருஷமும் 40 ஸ்டாம்ப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ரிலீஸ் பண்ணுது. 40 ஸ்டாம்ப் வந்து இந்தியா வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய நாடு, எல்லா ரிலீஜன், காஸ்ட், க்ரீடு, சோ மெனி ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கு. அதனால் 40ல் ஒரு ஸ்டாம்ப் கிடைக்கிறது வந்து ஒரு அரிதான விஷயம், கஷ்டமான விஷயம். ரொம்ப அட்வான்ஸாக இதை ப்ராசஸ் பண்ணணும். இதில் வந்து எல்லா ஃபீல்டையும் கவர் பண்ணணும். கல்ச்சர், பர்சனாலிட்டி, ஸ்போர்ட்ஸ், டிஃபென்ஸ், என்னென்ன இருக்குது, ஃபானா, ஃப்ளோரா. அதனால் இது
அது கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்தபடியா உள்ளதுதான் நாங்க என்ன சொல்றது, நீங்க எல்லாரும் அவங்க ஸ்பெஷல் கவரை தான் ஹைலைட் பண்ணாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றது ஸ்பெஷல் கேன்சலேஷன். அதுல நீங்க அந்த இதுல பார்த்துருப்பீங்க, அந்த விசேஷ முத்திரை ஒன்று இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸோட ப்ராப்பர்ட்டி வந்து அந்த முத்திரை தான். அந்த முத்திரை வேற யாரும் கொடுக்க முடியாது. கவர் கூட யார் வேணாலும் அடிச்சுக்கலாம். அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முத்திரைன்னு சொல்றீங்களா, அந்த விசேஷ இன்னைக்கு இஷ்யூ பண்ணதுல முக்கியமான விஷயம் வந்து அந்த விசேஷ முத்திரை. அதான் முக்கியம். ஸ்பெஷல் கேன்சலேஷன். அதை கேன்சலேஷன் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேஷனரி வேணும், அதான் ஸ்பெஷல் கவர். தட் இஸ் a unique thing about it. இப்போ வந்து அடுத்த விஷயம் இதில் என்னன்னா, ஓகே ஸ்பெஷல் கேன்சலேஷன் அடிச்சிட்டோம், இதுக்கு அப்புறம் என்ன? உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 6 கோடி கலெக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ். இப்போ வந்து எல்லா ஸ்டாம்பையும் ஒன்றும் கலெக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ட்ரெண்ட் என்னன்னு சொன்னால் தீமேட்டிக் கலெக்ஷன், ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து அதை மாத்திரம் கலெக்ட் பண்ணணும். இதில் வந்து இப்போ இன்னைக்கு இஷ்யூ பண்ணது வந்து, அதாவது சர்ச்சஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு டைட்டில் எடுத்துக்கலாம். அது ஒரு தீமேட்டிக் கலெக்ஷன். சர்ச்சஸ் ஆஃப் த வேர்ல்டு, சர்ச்சஸ் ஆஃப் மதர், சர்ச்சஸ் ஆஃப் ஜீசஸ், என்ன அதில் கேட்டகரியாக எடுத்துட்டு அந்த கலெக்ஷனில் இது வந்து ஒரு அருமையான கலெக்ஷனாக வரும். சர்ச்சஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே ஓகே வண்டர்ஃபுல். ஸோ இதான் இதோட விசேஷம். நீங்கள் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இஷ்யூ பண்ணது நாளைக்கு சவுத் அமெரிக்காவில் பெருவிலையோ இல்லைன்னா பிரான்ஸ்லையோ இல்லை போர்ச்சுகல்லையோ இந்த கேன்சலேஷன் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க. அதனால இந்த ஆரியாங்குப்பத்தில் இருக்கிற இந்த சர்ச்சோட 325வது வருஷத்தோடது உலகம் ஃபுல்லா இந்த கேன்சலேஷன் வழியா தெரிய போகுது. அதான் அதோட 325 வருஷத்துக்கு அப்புறம் 350 வருஷம், 375 வருஷம், 400 வருஷம் ஆயிடும். பட் இன்னைக்கு இஷ்யூ பண்ண அந்த கேன்சலேஷன் பெர்மனண்டா இருக்க போகுது. அதான் நிறைய பேருக்கு அது தெரியாது. இங்க இருக்கிற நிறைய பேர் நம்ம we may be up but this cover will still be there. அதான் இதோட விசேஷ அம்சம். இந்த வாய்ப்புக்கு மிக நன்றி. அதாவது கவர்மெண்ட் சர்வீஸ்ல வந்து சில சமயம் தான் நம்ம செய்யற வேலையை வந்து ஒரு சந்தோஷத்தோட செய்ய முடியும். இன்னைக்கு எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக கவர்மெண்ட், ஏன்னா இது எங்களுக்கு ஒரு அஃபிஷியல் ஃபங்க்ஷன். இதுல வந்து ஒரு கரும்பு தின்ன கூலியான்னு சொல்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஃபாதருக்கு இதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. என்னோட மை ஸ்பெஷல் வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃபார் ஃபாதர் தாமஸ். ஏன்னா ஒரு ரிலீஜியஸ் கம் அஃபிஷியல் ஃபங்க்ஷனை எவ்வளோ பர்ஃபெக்டாக இன்டகிரேட் பண்ணி டு சென்ட் அ மெசேஜ் தட் இந்தியா இஸ் அ ட்ரூலி அ செக்குலர் கண்ட்ரின்னு ஒரு மெசேஜ் கூட இட் கோஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ மை காம்ப்ளிமெண்ட்ஸ் டு ஃபாதர். And once again, I am delighted to be here, and God bless each one of you. Thank you very much. Our Honorable Chief Guest, Dr. Charles Lobo, the Chief Postmaster General for Tamil Nadu Circle, is said to be a man of charm and serenity. He is a man of punctuality who is ready to work beyond schedule without any expectation. He goes out of his way to help the needy. He never fails to appreciate the good in others. He is an impartial, unbiased officer who loves and is loved by all. Now, I invite you, sir, to share your thoughts. Honorable Speaker of Puducherry Assembly, Thiru V. Sabapati sir, Reverend Father R. Rakshagar, Parish Priest, Neyveli, Father Thomas, Sri Marvin Alexander, Postmaster General, Chennai City Region, And my dear friends, the department post is very happy to release this special cover on the occasion of the 325th year
of Aryakuppam, Our Lady of Health Church. Our Lady is known by different names, different parts of the world. We call her Arogya Mata. We call her Pundi Mata. We call her by what she does, like she gives health. Or she is also known by the name of the place, like Velankani. We have Our Lady of Fatima, Fatima Mata or Lourdes Mata. She is worshipped in different names. Before this special cover proposal came to my table, I did not know that there is a church called Our Lady of Health Aryakuppam. That is what Mervyn Alexander also told in his speech. It is because of the special cover which we have released today, many people will come to know about this church. The Department of Post organizes stamp exhibitions, and people will show the cover which we released today in that exhibition. And people will stop for a minute to find out what is this church. We know St. Peter's Basilica of Rome, and whenever you see the picture of our Pope or St. Peter's Basilica, the most important thing which stands out is the dome of the Basilica, St. Peter's Basilica, which is considered to be a very big dome, may not be the biggest today. And today in this special cover, we have used the dome as the cancellation. And that is a very, very interesting architectural feature of this church. I am very happy to be here today and take part in this function and join in your celebration of the 325th year celebration of this church. I am also happy to know that this is the first church of Puducherry. Christmas is not very far away. We celebrate Christmas. We honor Mother Mary, who gave birth to Jesus. I wish all of you a very Merry Christmas in advance. Thank you. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க நன்றி நவில வருகிறார் திரு லாரன்ஸ் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவில் நன்றி நவிழல் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னையின் ஆலய 325ஆம் ஆண்டு ஜூபிலி நிறைவு நாளன்று ஆலய முகப்பை தாங்கிய சிறப்பு தபால் உரை வெளியீடு ஓரிரவில் நடைபெறக்கூடியதல்ல. பல வாரங்கள் முயற்சி செய்து வெற்றிகரமாக நடைபெற அருள்பாலித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நமது அழைப்பை உடனே ஏற்று மகிழ்வோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமையேற்று சிறப்பு தபால் உரையை முதலாவதாக பெற்றுக்கொண்டு வாழ்த்தி உரையாற்றிய புதுச்சேரி சபாநாயகர் இனிய எளிய திரு வி சபாபதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி ஐயா. We are extremely grateful to Dr. Charles Lobo, Chief Postmaster General, Tamil Nadu, for being with us on this historic occasion.
Your gracious presence without any pomp in today's function of releasing the special cover and special cancellation in commemoration of the 325th year Jubilee celebration of Our Lady of Health Church, Ariyanguppam, is a source of great encouragement to all of us. It's a testimony of involvement and commitment to your faith and duty. We thank you also for your talk about Mary and the importance of special cover and the cancellation through the dome of the church. சென்னை மண்டல தமிழ்நாடு புதுச்சேரி தபால் துறையின் தலைமை போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆயினும் எந்த ஆர்ப்பாட்டமுமின்றி எளிமையாக தானே மனமு வந்து ஆர்வமுடன் பங்கேற்று இந்நிகழ்ச்சியின் 3 நூற்றாண்டு ஆலயத்தை பற்றி புகழ்ந்து பேசி சிறப்பு தபால் வரியை வெளியிட்டு ஓர் வரலாற்று நிகழ்வை பதித்து உலகறிய செய்த டாக்டர் சார்ல்ஸ் லோபோ அவர்களுக்கு நன்றி. நமது அழைப்பை மகிழ்வோடு ஏற்று சிறப்பு தபால் உரை வெளியிட உடனே அனுமதி அளித்து அதற்கு ஆவண செய்ய பணித்து சென்னையிலிருந்து வந்து எளிமையாக நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கடிதம் எழுதும் கலை மற்றும் ஸ்டாம்ப் கலெக்ஷன் குறித்து விளக்கிய ஸ்ரீ மெர்வின் அலெக்சாண்டர் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் சென்னை சிட்டி ரீஜன் அவர்களுக்கும் உளம் கனிந்த நன்றி. தேங்க்யூ சார். 325ஆம் ஆண்டு ஜூபிலி நிறைவு நாளில் காலை நன்றி திருப்பலி நிறைவேற்றி எம் சிறார்களுக்கு புது நன்மை வழங்கி இச்சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி கடலூர் உரை மறை மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய நெய்வேலி பங்கு தந்தை விகாரேட் பொரேன் அவர் அருட்தந்தை ஆர் ரச்சகர் அவர்களுக்கு என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஞாயிறன்றும் எங்கள் ஆலய வளாகத்தில் தபால் அலுவலகம் இயங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்து துவக்கம் முதல் ஒத்துழைப்பு நல்கிய திரு வி கனகராஜன் சீனியர் சூப்பரண்டன்ட் ஆஃப் போஸ்ட் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அலுவலர் பணியாளர் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ சார் அண்ட் டு யுவர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆல்சோ. நித்திரை நேரம் தவிர்த்து எந்நேரமும் பங்கு மக்கள் நலன், ஆலய விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சி, இனிய இசை கலந்த பாடலுடன் கூடிய திருவழிபாடு, நன்கு தயாரிக்கப்பட்ட மறையுரை, இறை வார்த்தையை அன்பொழி டிவி மூலம் உலகமெங்கும் முழங்க தீவிர முயற்சி, ஆலய வளாக உள்கட்டமைப்பு மற்றும் புனரமைப்பு, பராமரிப்பு, சுத்தம் பேணுதல் என தன்னையே அர்ப்பணித்து ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட், நட்ட இடத்தில் துளிர்விடு, மேலும் எதுவரையினும் என் கடன் பணி செய்தலே என்ற சித்தாந்தத்திற்கு வடிவம் கொடுத்து இந்த ஓராண்டில் இது நம்ம அரியாங்குப்பம் கோயிலா என யாவரும் இயக்கும் வண்ணம் மாற்றங்கள் பல சிறப்புற செய்து இறுதியாக இன்று சிறப்பு தபால் உரை வெளியீடு மூலம் சரித்திரத்தில் பதிவு பெற செய்த பங்கு தந்தையை அனைத்து பங்கு மக்கள் சார்பாகவும் என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சீரிய சிந்தனை, தெளிவான திட்டமிடல் நமது பங்கு தந்தை அவர்களுக்கு சபாநாயகர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார். நன்றி ஐயா. தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சீரிய சிந்தனை, தெளிவான திட்டமிடல், அப்பழுக்கின்றி குறித்த காலத்தில் நிறைவேற்றல் போன்ற பண்புகளை கொண்ட உமது 40 ஆண்டு கால குருத்துவ பணி அடுத்த மாதம் நிறைவடைகிறது. அது மேலும் சிறக்க இறைவனை வேண்டுகிறோம். தேங்க்யூ ஃபாதர். விழாவில் சிறப்பு செய்தி சேகரித்து வெளியிட வந்திருக்கும் பிரஸ், டிவி ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் கேமராமேன் அனைவருக்கும் என் நன்றி உரித்தாகுக. இறுதியாக இவ்விழாவினை சிறப்பிக்க கூடியுள்ள சான்றோர், பெரியோர், பங்கு மக்கள், சிறுவர் அனைவருக்கும் என் நன்றி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.